பரிதனி ரிதனி பனிதனி பனி பாகரி கப கரிதனி பரிதனி பக சதி கபனி ஞால மூதல் பன்னே நாயகன்னே. மார்கழியின் 21ஆம் நாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீரளிப்ப மாற்றாரே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒரு செல்வச் செழிப்பு இந்த காலங்களிலே சொல்வதானால் அவர் BMW கார் வைத்திருக்கின்றார், ஆடி கார் வைத்திருக்கின்றார், பல பிளாட்டுகள் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றது, பல 1000 ஏக்கரிலே பண்ணை விவசாயம் நடைபெறுகின்றது, இத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், பெரிய தொழிற்சாலை என்று இந்த காலத்திலே இந்த வசதியை செல்வச் செழிப்பை குறிப்பிடுவதற்கு நாம் சொல்கின்றோம். அங்கே இடையர் குலம், அங்கே செல்வச் செழிப்பு என்பதை ஏதுமறியா சிறுவெண் சுடி கொடுத்து சுடற்கூடிய ஆண்டாள் நாச்சியார் எப்படித்தான் சொல்வாள்? 3வது பாசுரத்திலே இந்த பாசுரம் முடியும் வார்த்தை வாழ்த்து பா போலே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்று பாடினாள். இன்றைய பாசுரத்திலே பாத்திரங்கள் எல்லாம் பொங்கி வழியுமாறு பாலை பொழிகின்ற வள்ளல் தன்மை பொருந்திய பசுக்கள், அதை வைத்திருக்கும் நந்தகோபனின் திருமகனே துயில் நீங்கி எழ வேண்டும் என்கிறாள். எத்தனை சூட்சமமான வார்த்தை அது! ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல நந்தகோபரையும் சிறப்பித்து சொல்லி அவருடைய மகனே கண்ணா எழுந்திரு என்று கண்ணனையும் சிறப்பித்து சொல்கின்றாள். வலிமை பொருந்தியவனை எழுந்திரு, பகைவர்கள் எல்லோரும் உன்னிடத்திலே தோற்று போனார்கள், உன் வாசல் தேடி வந்து உன் திருவடிகளிலே வீழ்ந்து சரணடைவது போலே நாங்களும் திருவடிகளை பணிந்து உன் புகழ் பாட வந்திருக்கின்றோம், எழுந்து எங்களுக்கு அருள் செய் என்ற திருப்பாவை